நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐபிஎல் 2025 நாளைக்கு ஸ்டார்ட் ஆக இருக்கு. கேகேஆர் வெர்சஸ் ஆர்சிபி நாளைக்கு ஃபர்ஸ்ட் மேட்சாக நடக்க இருக்கு கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில். ஐபிஎல் 2008 வந்து ஆரம்பிச்சது. அந்த ஃபர்ஸ்ட் சீசனில் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் கேகேஆர் வெர்சஸ் ஆர்சிபி மேட்ச் தான் நடந்தது. அந்த மேட்ச்ல தான் பிரெண்டன் மெக்கலம் 158 ரன்கள் அடித்தார். ஸோ அந்த மேட்ச்சில் வந்து ஆர்சிபி தோத்துட்டாங்க. 82 ரன்கள் தான் அடித்தாங்க. ஸோ ஒரு படுதோல்வி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேரும் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஒரு ஐபிஎல் சீசனோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து ரெண்டு பேரும் மோதினது கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் 2008க்கு அப்புறம் 2025 தான் மோதுறாங்க. கிட்டத்தட்ட 17 வருட தாகம். ஸோ அந்த 17 வருட தாகத்தை பெங்களூர் அணி தீர்க்குமா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து வெற்றி பெறுமா அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டு டீமோட ப்ரிவியூ பற்றி இப்போ பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியோட அந்த டீம் வந்து எப்படி இருக்கு, ஸோ அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில் பிளேயிங் லெவனாக வந்து யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ப்ரெடிக்டர் லெவன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். பீகாக், சுனில் நரேன், ரகுவன்ஷி, அஜிங்கியா ரஹானே, வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ஆண்ட்ரே ரசல், ரமன்தீப் சிங், ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, நோட்டிஜே. ஸோ இவங்க வந்து ஃபர்ஸ்ட் பிளேயிங் லெவனாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இம்பாக்ட் பிளேயரா வைபவ் அரோரா, மயக் மார்க்கெட், இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒரு ஆள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பிளேயிங் லெவன் தான் வந்து ஒரு சூப்பரான பிளேயிங் லெவன் சொல்லலாம். ஏன்னா வந்து ஃபாஸ்ட் பவுலர் ப்ளஸ் ஸ்பின்னர்ஸ் ரெண்டுமே வந்துட்டு சூப்பராக இருக்குது. ஹர்ஷித் ராணா, ஆண்ட்ரிச் நோட்டிஜே, இவங்க ரெண்டு பேரும் ஃபாஸ்ட் பவுலிங்கில் வந்து சூப்பராக போடுவாங்க. அதே மாதிரி வந்து வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நரேன், இவங்க ரெண்டு பேரும் வந்து ஸ்பின் டிபார்ட்மெண்ட் வந்து பார்க்குவாங்க. அது போக வந்து மிச்சம் ஓவரில் ஆந்திரே ரசல், வெங்கடேஷ் ஐயர் இவங்க இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஓரளவு மேனேஜ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ரகுவன்ஷி, ரஹானே, ரமன்தீப் சிங், ரிங்கு சிங் இவங்க எல்லாமே வந்து ஒரு சூப்பரான ஃபீல்டர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதனால வந்து ஃபீல்டிங்லையும் ஓரளவு டீசென்டான அணி அப்படின்னே சொல்லலாம். பேட்டிங்கில் வந்து டிகாக் அண்டு சுனில் நரேன் இவங்க ரெண்டு பேரும் ஓப்பனிங் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டு பேருமே அதிரடியாக ஆடக்கூடிய வீரர்கள். ஸோ மிடில் ஆர்டரில் வந்துட்டு ரஹானே, ரிங்கு சிங், வெங்கடேஷ் ஐயர் இவங்க எல்லாமே இருக்காங்க. ஸோ வந்து கடைசி நேரத்தில் வந்து ஹிட் பண்ணுறதுக்கு ஆண்ட்ரே ரசல், ரமன்தீப் சிங் இவங்க இருக்காங்க. ஸோ இந்த அணியோட வந்து பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா டெத் ஓவர்ஸ் தான். டெத் ஓவர்ஸில் இந்த அணி வந்து அதிகமான பவுண்டரிஸை வந்து விட்டு கொடுக்குறாங்க. ஸோ டெத் ஓவர்ஸில் வந்துட்டு கடைசி 2 சீசனில் வந்து 11.18 ரன்கள் வந்து இவங்க கொடுக்குறாங்க. அதுலேயும் வந்து ஆண்ட்ரே ரசல் அண்ட் ஹர்ஷித் ராணா இவங்க ரெண்டு பேருமே வந்து டெத் ஓவர்ஸில் அதிகமான பவுண்டரிஸை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுதான் இவங்கக்கிட்ட வந்து ஒரு பெரிய கன்சர்னாக இருக்குது. அதுதான் இவங்கக்கிட்ட ஒரு சின்ன இதில் பெரிய மைனஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பெரிய ப்ளஸ் வந்து வருண் சக்கரவர்த்தி அண்ட் நரேன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மிடில் ஓவர்ஸில் வந்து சூப்பராக போடுவாங்க. அதாவது லாஸ்ட் 2 சீசன்ஸில் இவங்க ஸ்பின்னர்ஸ்லாம் சேர்ந்து 55 விக்கெட் எடுத்துருங்க. அது வந்து ஒரு பெரிய சாதனைன்னு சொல்லலாம். அதுதான் வந்துட்டு இந்த கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வந்து ஒரு சாம்பியனாக இருக்கிறதுக்கான காரணம். போன தடவை வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து கேப்டனாக இருந்தார். இந்த தடவை ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டனாக இல்லை. ஸோ அதுதான் வந்து வித்தியாசம். ஸோ அஜிங்கியா ரஹானே அவர் ஏற்கனவே வந்து இந்திய அணியை வழிநடத்திருக்காரு கேப்டனாக. பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபிலாம் வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ அதனால வந்து அவர் சிறப்பாகவே செயல்படுவார் அப்படின்றது வந்து ஓரளவு நம்பிக்கை இருக்குது. ஸோ பார்க்கலாம் அந்த ஒரு லெகசியை வந்து இந்த டைமும் வந்து தொடர்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்ததான் வந்து நம்ம ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். 17 வருஷமா அவங்களும் வந்து ஈஸா தான் கப் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இந்த வருஷம் கப் வாங்கிடுவோம், இந்த வருஷம் கப் வாங்கிடுவோன்ற மாதிரி வந்து தொடர்ந்து விளையாண்டுட்டே இருக்காங்க. விராட் கோலி உண்மையிலே பாவம் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா நிறைய இது வரைக்கும் அதிகமான ஐபிஎல்ல ரன்ஸ் அடிச்சவர் அவர் தான். ஆனால் அந்த டீம்னால ஒரு கப் அடிக்க முடியல. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. நிறைய சீசனில் அதிகமான ரன்ஸ் அடித்தவர் அவராக தான் இருந்திருக்காரு. ஸோ அப்படி இருக்கிற ஒரு பிளேயர். ஆனால் அவரோட அந்த கோப்பை தாகம் வந்து இன்னும் தனியவே இல்லை. அவங்களும் வேறு கேப்டன்ஸை மாற்றி பார்த்துட்டாங்க, பிளேயர்ஸை மாற்றி பார்த்துட்டாங்க. ஏதோ ஒன்று அவங்களுக்கு வந்து இன்னும் செட் ஆகவே இல்லை. ஆனால் இந்த டைம் வந்து அவங்களுக்கு வந்து பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் இது மூணுமே வந்து ஓரளவு வந்து ஒரு 75 to 80% வந்து நல்லா செட் ஆயிடுச்சு அப்படின்ற கூட தான் நினைக்கிறேன். அவங்க வந்துட்டு அந்த இனாகுரல் சீசனில் வந்து தோத்ததுக்கு இந்த டைம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பதிலடி தரும் விதமாக அவங்க விளையாடுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த அணியோட ப்ரெடிக்டட் பிளேயிங் லெவனை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ அந்த அணியில் வந்துட்டு ஃபில் சால்ட்டு, படிக்கல், கோலி, பட்டிதார், லிவிங்ஸ்டன், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், குருணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ஹேசில்வுட், யாஸ்தயா இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு 11ஆக இருப்பாங்க. இம்பாக்ட் பிளேயராக வந்து ஸ்ரேயா சர்மாவை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா வந்து அவர் தான் வந்துட்டு கேகேஆர் டீமில் வந்து விளையாடும் போது இம்பாக்ட் பிளேயராக நிறைய மேட்ச் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ அவரை யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். பேட்டிங்கில் வந்து ஃபில் சால்ட் அண்டு படிக்கல் ரைட்டு லெஃப்ட்டு காம்பினேஷன் ஸோ சிறப்பாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து விராட் கோலி அவர் வந்து சூப்பராகவே ஆடுவார். அந்த ஒரு இதில்
ஸோ அதுக்கப்புறம் வந்து விராட் கோலி அதை சூப்பராகவே ஆடிடுவார், அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து மிடில் ஆர்டரில் வந்து பட்டிதார், லிவிங்ஸ்டன், ஜிதேஷ் சர்மா இவங்க 3 பேரும் வந்து சூப்பராக ஆடிடுவாங்க. கடைசியில் வந்து ஹிட் பண்ணுறதுக்கு டிம் டேவிட் இருக்காரு. ஸோ ஓரளவு வந்து ஒரு 6-7 பேர் கிட்ட வந்துட்டு நல்ல பேட்ஸ்மேன்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பவுலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார், குருணால் பாண்டியா, ஹேசில்வுட் இவங்களாம் இருக்காங்க. ஸோ அதில் குருணால் பாண்டியாவும் வந்து நல்ல ஒரு ஹார்டு ஹிட்டிங் எபிலிட்டி உள்ள ஒரு பிளேயர், நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பேட்டிங், பவுலிங் இது ரெண்டுலேயுமே வந்து நல்லா இருக்கு. ஃபீல்டிங்கில் வந்துட்டு ஃபீல்டிங்லேயும் இந்த அணி வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபீல்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டிதார் சூப்பராக ஃபீல் பண்ணுவார், லிவிங்ஸ்டன் அவரும் வந்து நல்ல ஃபீல்டர் தான், ஜிதேஷ் சர்மா நல்ல ஃபீல்டர் தான், குருணால் பாண்டியா சூப்பரான ஃபீல்டர், விராட் கோலி ஃபீல்டிங்க்கே வந்து அந்த துடிப்பான ஃபீல்டிங்க்கே வந்து பேர் போனவர். ஸோ ஃபீல்டிங்லேயும் வந்து இந்த அணி ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேட்டிங்லேயும் வந்துட்டு டாப் நாச்சில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பவுலிங்கில் மட்டும்தான் ஒரு சின்ன கன்சர்ன் இருக்குது. ஏன்னா ஹேசில்வுட் வந்து ஒரு இன்ஜுரி ப்ரோன் பிளேயர், அதே மாதிரி வந்து நம்ம புவனேஸ்வர் குமாரும் இன்ஜுரி ப்ரோன் பிளேயர். இவங்க 2 பேரும் தான் ஒரு ஃபாஸ்ட் பவுலரில் ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க. ஸோ மிச்சம் பார்த்தீங்கன்னா யாஸ் தயால், லிவிங்ஸ்டன், டிம் டேவிட் இவங்க மாதிரி பவுலர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு யாஸ் தயால் வந்து ஓரளவு சிறப்பாக போட்டாலும் டிம் டேவிட், லிவிங்ஸ்டன் இவங்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ரன்களை வந்து வாரி வழங்கக்கூடியவங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதனால வந்து பவுலிங் மட்டும் ஒரு சின்ன கன்சர்னாக இருக்குது. மற்றபடி வந்து இந்த ஹேசில்வுட் அண்ட் புவி இவங்க 2 பேரும் வந்து இன்ஜுரி ஆகாமல் கரெக்டாக அந்த லைன் அண்ட் லென்த்தில் போட்டு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா பெங்களூர் வந்து இந்த சீசனில் வந்து ஒரு சூப்பரான டீமாக வர்றதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. புதுசாக ஒரு கேப்டன் வந்திருக்காரு, ஏன்னா ராஜத் பட்டிதார். ஸோ ராஜத் பட்டிதார் அவர் வந்துட்டு உள்ளூர் மேட்சஸில் வந்துட்டு ஃபைனல் வரைக்கும் தன்னோட டீமை வந்து கொண்டு போனார். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தலைமைத்துவம் உள்ள ஒரு வீரர். அதனால தான் வந்து அவரை வந்து கேப்டனாக போடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணாங்க. ஸோ அதன்படியே வந்துட்டு ராஜத் பட்டிதார் சூப்பராக செயல்படுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறோம். ஏன்னா வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேன், ஸ்டைலிஷான ஒரு பேட்ஸ்மேன். விராட் கோலி வந்து எப்படி வந்து ஒரு அந்த கவர் டிரைவ்லாம் ஆடுவாரோ அதே மாதிரி வந்து ராஜத் பட்டிதாரும் வந்து நல்ல ஒரு கவர் டிரைவ்லாம் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ ஒரு பொறுப்பான கேப்டனாக வளர்வார் அப்படின்றது ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ பார்க்கலாம், நாளைக்கு வந்து 17 வருட தாகத்தை வந்து பெங்களூர் தீர்க்குமா, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து அந்த லெகசியை வந்து தொடர்ந்து கடைபிடிக்குமா அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மெயினாக வந்துட்டு ஐபிஎல்ல புதுசாக நிறைய வந்து ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னா வந்துட்டு கொரோனாவுக்கு முன்னாடி வந்துட்டு அதாவது பந்து போடும்போது வந்து எச்சில் தடவி போடுவாங்க, ஸோ ஸ்விங் ஆகிறதுக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம். கொரோனாவுக்கு அப்புறம் வந்து அந்த முறைக்கு வந்து தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஸோ இப்போ வந்துட்டு கேப்டன்ஸோட மீட்டிங்கில் வந்துட்டு அதுக்கு வந்து அந்த தடையை விலக்கியிருக்காங்க. ஸோ வந்து எச்சில் வந்து தடவிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக வந்துட்டு அதாவது செகண்ட் பேட்டிங் பிடிக்கும்போது அந்த எதிரணி வந்து பவுலிங் போடும்போது டியூ இருக்கிறதுனால வந்து அவங்களுக்கு வந்து பந்து சரியாக வந்து போட முடியல, வலிக்கிக்கிட்டு போகுது. ஸோ அதனால வந்துட்டு 2வதாக ஒரு புதிய பந்து எடுத்துக்கலாம். 10 ஓவரில் வந்து பந்து வந்து ரொம்ப ஈரமாயிடுச்சு அப்படின்னா அம்பையர் கிட்ட சொல்லிட்டு தேவை இருந்தால் வந்து 2வது பந்தை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விதிமுறை சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து அமலாக போகுது. ஸோ இம்பேக்ட் பிளேயர் வந்து தூக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து இம்பேக்ட் பிளேயர் ரூல்ஸ் வந்து 2027 வரைக்குமே வந்து தொடரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ ஒருவேளை வந்துட்டு ஒரு டீமுக்கு வந்து ஒரு 2 கீப்பர் இருக்காரு, 2 கீப்பருமே வந்துட்டு இன்ஜுரி ஆகிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க டீமில் வந்து கீப்பரே இல்லை அப்படின்னா ஸோ ஐபிஎல் வந்துட்டு சர்டன் பிளேயர்ஸை வந்து கீப்பராக வந்து அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு பேக்கப் மாதிரி வச்சுருப்பாங்க. அவங்க கிட்ட சொல்லி அந்த ஒரு 2-3 மேட்ச், ஒருவேளை 2-3 மேட்ச் கழிச்சு வந்துடுவாங்க அப்படின்னா அந்த ஒரு 2-3 மேட்ச்சுக்கு வந்து அவங்க கிட்டேருந்து பிளேயர்ஸை வாங்கி ஆடிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான புது விதிமுறைகள்லாம் வந்துட்டு நாளைக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகுதா என்னன்றதை நாளைக்கு பார்ப்போம். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐபிஎல் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா வந்துட்டு 10 அணிகளுமே சிறப்பான அணிகளாக இருக்குது. ஸோ இந்த டீம் வந்து ரொம்ப டவுனாக இருக்குது, இந்த டீம் வந்து ரொம்ப அப்பாக இருக்குது, ஒரு பிளேயர்ஸோட ஸ்ட்ரென்த்தில் வந்துட்டு ரொம்ப வந்து இவங்க வந்து கம்மியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி எந்த ஒரு டீமையும் சொல்ல முடியாது. எல்லா டீம்லேயுமே வந்துட்டு சூப்பரான பேட்டர்ஸ், பவுலர்ஸ் அண்டு ஃபீல்டிங் எல்லாருமே வந்து ஓரளவு ஈக்குவலாகவே இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ கம்பேர்ட் டு த லாஸ்ட் ஃபியூ சீசன்ஸ் வந்து இந்த டைம் வந்து எல்லா அணிகளுக்குமே வந்து கிராஜுவலாக அப்படியே கரெக்டாக வந்து செட் ஆகிருக்காங்க. அதுக்கு வந்து இந்த ஐபிஎல் மெகா ஆக்ஷன் மிகப்பெரிய அளவில் உதவி பண்ணியிருக்கு. ஸோ பார்க்கலாம் நாளைக்கு வந்து எப்படி வந்து இந்த மேட்ச் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட இந்த ப்ரிவியூ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக் பண்ணுங்கள், இந்த எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கிளிக் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.